ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சுப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தோரணையாக விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 வெந்தயம், வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு நான் ஒரு 2 கைப்பிடி சுண்டைக்காய்க்கு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே சுண்டைக்காய் சேர்த்துடணும். சுண்டைக்காய் நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு உப்பு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுண்டைக்காயில் ஒரு கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கணும். கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு வதக்கிக்கோங்க. சுண்டைக்காயில் நம்ம சரியாக வதக்கலை அப்படின்னா சுண்டைக்காயில் ஒரு விதமான சிறு கசப்பு இருக்குங்க. அது குழம்புல இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி இறங்கினா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக லேடிஸ் நிறைய எடுத்துக்கணும். யூட்ரஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்களாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் சுண்டைக்காயை ஏதோ ஒரு விதத்தில் துவையலாவோ இல்லை அந்த மாதிரி குழம்பாவோ நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ பூண்டை நல்லா இடித்து ஒரு 7லேருந்து 9 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி இந்த சுண்டைக்காயோட சேர்த்து நல்லா பொரிக்கணுங்க. சுண்டைக்காய் மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக வரணும். அதாவது நம்ம நல்லா பொரிச்சோன்னா அந்த தோல் ஒரு லைட் க்ரீனிஷ் கலர் மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக என்ன செய்யணும்னா கொஞ்சம் பக்கத்தில் நின்று அதை நல்லா வெங்காயம், இந்த சுண்டைக்காய், பூண்டு எல்லாமே நல்லா பொரிச்சுக்கணுங்க. நல்லா பொரிஞ்ச கையோட நம்ம அதுக்குள்ளேயே என்ன செய்யலான்னா தக்காளி ஏற்பாடு பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் மிக்சியில் நம்ம ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கிரேவின்றது நம்மளுக்கு நிறைய கிடைக்குங்க. ஸோ அதுக்காக நான் தக்காளியை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் மோரோவர் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா புளி ஒரு நெல்லிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா பாருங்கள், சுண்டைக்காய், வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சமையல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தூள் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது எல்லாம் கிரேவி, காரக்குழம்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளை பொரிச்சுக்கணும். அப்போ குழம்போட கலரே ரொம்ப அழகாக இந்த ஹோட்டலில், இந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரி அந்த கலர் வருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 7 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளியை போட்டுடுங்க. இந்த வதங்கந்தோட எல்லாத்தையோட சேர்த்து நல்லா அந்த தக்காளியும் நல்லா நம்ம அந்த சுண்டைக்காயோட சேர்த்தெல்லாம் நல்லா பொரிச்சுக்கணும். பொரிச்சாதான் அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்ம விட்ட எண்ணெய் மேலே வரும்போது நம்ம தேவைக்கான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. ஸோ காரம் பத்தலை ஆக்சுவலாக, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிச்சிருங்க. தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. புளி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருக்குதுன்னா அதில் பாதி அளவுக்கு புளி உரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 7 தக்காளி போட்டிருக்கிறதுனால புளியும் நீங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய புளி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்ட போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வருது, பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் ஒன்றும் தண்ணி சேர்க்கலைங்க. ஆக்சுவலாக இந்த தக்காளியோடவே நான் நல்லா அதை வதக்குறேன். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ கிரேவி அவ்வளோ நல்லா மசாலாலாம் நம்ம போட்டு அந்த மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ ஜாரில் நான் ஏற்கனவே தக்காளி அரைச்சி வச்சுருந்ததில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நம்ம இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இது ஒரு ஊறுக்காய் மாதிரி இருக்கணுங்க. அதாவது சுட சாப்பாடில் கொஞ்சம் அப்படி கிரேவி ஊறுக்காய் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா நெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது நான் ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் புளியை கரைச்சி விடுறேங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி கொஞ்சம் தான் சேர்க்கணும். வாசனைக்கு கறிவேப்பிலை, பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்துக்கங்க.
சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஏன்னா வந்து நல்லா அந்த சுண்டைக்காயெல்லாம் நல்லா சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். நம்ம ஏற்கனவே நல்லா பொரிச்சதுலேயே வந்து சுண்டைக்காய் வந்து வெந்துட்டுருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம விட்ட எண்ணெயெல்லாம், அதாவது மசாலா எல்லாம் பொரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அடையாளமே வந்து எண்ணெய் நல்லா மேலே வர்றது தாங்க. ஸோ இந்த 10 நிமிஷம் டைம் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, இந்த புளி கரைசல் ஊற்றுனது, அந்த புளி வடைலாம் நம்ம கொதிச்சு போனால் தான் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த சுண்டைக்காய் வந்து உங்கள் டயட்டில் வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கோங்க. மெயினாக வந்து லேடீஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்ணுங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது அவ்வளோ கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து மூடியை திறந்து காட்டுறேன் பாருங்கள். கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோன்ட்டுன்னு. நான் இதோட சைட் டிஷ் வந்து அப்பளம் தான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பளமும் சுண்டைக்காய் காரக்குழம்பும், அப்படி இல்லைன்னா பருப்பு அப்பளம் கூட்டு கூட எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்படி தாங்க சுண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணணும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஒர்க்கிங் உமனாக நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சுங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.